வெல்கம் டு எதிர் வீட்டு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலையே மொறுமொறுன்னு ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவா தோசைக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ ரவா எடுத்திருக்கேன், கடலப்பருப்பு 150 எடுத்திருக்கேன், ஜவ்வரிசி 100, மாவு பச்சரிசி 1 கிலோ. இதெல்லாம் நம்ம மாவு மில்லில் கொடுத்து ரவா தோசைக்குன்னு சொல்லி அரைச்சி கேட்டோம்னா இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்துக்கு அரைச்சி கொடுப்பாங்க. இந்த பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். அந்த அரைச்சிட்டு வந்த மாவில் நான் 2 கப்பு மாவு எடுக்கிறேன். இந்த மாவு நம்ம அரைச்சி ரொம்ப நாள் வச்சுக்கலாங்க. 6 மாதம் 7 மாதம் கூட நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள வீட்டில் இட்லி மாவு தேடுறப்ப இதை அடிக்கடி நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். 2 கப்பு நான் அதிலேருந்து மாவு எடுத்துக்கிட்டேன். 1 கேரட் போடுறேன். கேரட்டை நான் சீவி எடுத்துக்கிறேன். இந்த பெரிய பெரிய பல்லாக இருக்கிறதுல நான் சீவி எடுத்துக்கிறேன். 2 கப்புக்கு தேவையான கேரட் தான், 1 போட்டால் போதும். நான் சீவிட்டேன். பெரிய வெங்காயம் 1 நான் எடுத்துக்கிறேன். இதை நல்லா நைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பொடிசாக கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு தோசையில் அது இருக்கிறதே தெரியாது வெந்ததுக்கப்புறம். கொஞ்சம் கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா குட்டியாக கட் பண்ணணும். மல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டேன். இந்த கட் பண்ணதெல்லாம் நம்ம இந்த மாவில் போட்டுக்கலாம். கேரட்டு, வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம இந்த மாவில் போட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நான் உப்பு போடுறேன். உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் போடுறேன், பார்த்துக்கிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எப்போதுமே ரவா தோசைக்கு நல்லா தண்ணி நிறையா ஊற்றி தண்ணியாக மாவை கரைச்சிக்கணுங்க. கெட்டியாலாம் இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் ரவா தோசை பதமே வராது. நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். அப்போ தான் ரவா தோசை மொறுமொறுன்னு நமக்கு வரும். நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நான் தண்ணி பத்தலை, மறுபடியும் நான் தண்ணி ஊற்றுறேன். பாருங்கள், இதில் ஒரு 20 தோசையாவது வருங்க. அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா தண்ணியாக கரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படும். நான் கொஞ்சமாக தான் போட்டிருந்தேன், அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு இதுக்கு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை கரைச்சி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம சேர்த்துக்க போகிறோம். அது என்னான்னு பார்க்கலாம். மாவை கரைச்சி எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானோன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்றேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கிறேன். மிளகு பொரியட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டுக்கிறேன். மிளகு ஜீரகத்தை நான் ஏன் வறுத்து போடுறேன்னா, நம்ம டைரெக்டாக போட்டோம்னா தோசையில் சரியாக வேகாமல் அது நம்ம சாப்பிடும்போது காரமும் அதிகமாக தெரியும், லைட்டாக கசப்புத்தன்மை தெரியும். நம்ம இது மாதிரி வறுத்து போட்டோம்னா அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. கரைச்சி வச்சுருக்க மாவில் நம்ம தாளிப்பை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த தாளிப்பை எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கிக்கலாம். அவ்வளோதாங்க ரவா தோசை. ஹோட்டல் ஸ்டைலில் செம்மையாக இருக்குங்க. ஸ்டவ் பற்ற வச்சு நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடாகணுங்க, அதுக்கப்புறம் தான் ஊற்றணும்.
அப்போ தான் நமக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும். குட்டி குட்டியாக அதில் ஓட்டையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கரெக்டாக வரும். நல்லா கல் சூடானதுக்கப்புறம் தோசையை ஊற்றிட்டு மிதமான ஹீட்டில் நம்ம வச்சிடணும். உடனே வேகாது மற்ற தோசைங்க மாதிரி. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் மெதுவாக தான் இதை வேக வைக்கணும். அது வேகும் போதே பார்த்திங்கன்னா நல்லா உள்ளுக்கு நல்லா வெந்தது நமக்கு மேலே அப்படியே நல்லா தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம திருப்பி போடணும். இல்லை ஃபுல்லாக வேக விட்டு அப்படியே எடுத்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த பாருங்கள் லேயராக வரும், நல்லா ஒட்டவே ஒட்டாதுங்க. இது நான்ஸ்டிக் டவாவில் தான் செய்யணுன்னெலாம் இல்லை, இரும்பு தோசைக்கல்லில் செஞ்சால் கூட இது நல்லா வருங்க. பாருங்கள் தோசைக்கல்லில் ஒட்டாமல் எப்படி மொறு மொறுன்னு வருது பாருங்கள். திருப்பி போட்டு நான் ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கிறேன். ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே வந்து ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு எளிய முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு வீட்டில் இந்த மாதிரி நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து வீட்லேயே அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள். சூப்பராக ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பாருங்கள். கேரட் போட்டது, மிளகு, ஜீரகம் எல்லாம் கலந்து பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சட்னி சாம்பாருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.